ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக வாரதுக்கு 2 ஸ்டேஜ் ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் என்னென்னா ஓவலேஷன் ஆகிறது, செகண்ட் என்னென்னா இம்ப்ளான்டேஷன் ஆகிறது. இந்த ஓவலேஷனும் இம்ப்ளான்டேஷனும் இந்த ரெண்டும் சரியாக நடந்தால் மட்டும்தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் காலத்தில், அதாவது ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாரத்திலிருந்து ஒரு 10-12 நாளில் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஒரு வீக்லேருந்து 2 வீக்ஸை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே இம்ப்ளான்டேஷன் கண்டிப்பாக ஆகிரும் எல்லாருக்கும். அதாவது சொல்லப்போனால் கரு கர்ப்பப்பையில் பதிய ஆரம்பிக்கும். இந்த இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கிட்டில் போட்டு பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவ் வரும். அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்கேன்லலாம் முழுசாக பேபி தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து வரக்கூடிய இந்த 1 வீக் 2 வீக்ஸ் இந்த ஸ்டேஜ் ரொம்ப இந்த காலகட்டம் ரொம்பவே முக்கியம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் மட்டும்தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ இந்த டைமில் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான 3 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஐஎஃப் பண்ணுறவங்களா கூட இருக்கட்டும், இல்லை நீங்கள் நேச்சுரலாகவே நான் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் முக்கியமாக யாரை ஃபாலோ பண்ண சொல்லுவேன்னா, எனக்கு எல்லா தடவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஓவலேஷன் ஆகுது, ஆனால் நான் கிட்டில் பார்க்கும்போது எனக்கு பாசிட்டிவ் வரல, எனக்கு நெகட்டிவ் வருதுன்னு சொல்கிறவங்க முக்கியமாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக என்ன செய்யணும் அப்படின்னு உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்குன்னு ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. அதுவுமே இம்ப்ளான்டேஷனை தடுக்கும். இப்போ நீங்கள் ரெகுலர் ஒர்க்கு தாராளமாக பண்ணலாம், இல்லை யோகா, வாக்கிங், சின்ன சின்ன ஒர்க்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஹெவி வெயிட்டெல்லாம் நீங்கள் தூக்கக்கூடாது. அதாவது உங்களை புஷ் பண்ணி கஷ்டப்படுத்துகிற எந்த வேலையுமே நீங்கள் செய்யக்கூடாது. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும். வெளியே அவுட் சைடில் கிடைக்கிற ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. மெயினாக ஜங்க் ஃபுட்டு சாப்பிடவே கூடாது. உடம்புக்கு ஹீட்டு தரக்கூடிய ஃபுட்டு எடுக்கக்கூடாது. அதாவது நாட்டுக்கோழி, பப்பாளி, பலாப்பழம், அன்னாசிப்பழம், பிராணு, மாம்பழம், இந்த மாதிரி பாடிக்கு ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எந்த ஃபுட்டுமே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வர ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்டர்கோர்ஸை தவிர்க்கணும். லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது. ட்ராவல் பண்ணலாம், ஒரு 20-25 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிற தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இது நார்மலாக எல்லோரும் சொல்லக்கூடியது, நம்மளும் ஃபாலோ பண்ணக்கூடிய யூஸ்வலி டிப்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிற 3 டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1 என்னென்னா, உங்கள் பாடியை நீங்கள் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். அதாவது டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ சில பேர் இயல்பாகவே நிறையவே தண்ணி குடிப்பாங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதோடு சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாகம் இருந்தால் மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க. ரெகுலராக தண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்காது. அதனால் குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். இப்போ நீங்கள் வெயில் அதிகமாக நடக்கிறீங்க, இல்லை ஹீட்டான வேலையை பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு உடம்பு ஸ்வெட்டிங் ஆகிற உடம்பு அப்படின்னா நீங்கள் நிறையவே தண்ணி குடிக்கணும். இப்போ உங்கள் ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது, இல்லை யூரின் போகும்போது டார்க் எல்லோவாக இருக்குது, மோஷன் போகும்போது டைட்டாக இருக்குன்னா உங்கள் பாடி ட்ரையாக இருக்கிறதுக்கான அறிகுறி. அதாவது உங்கள் பாடி இப்போ டீஹைட்ரேட்டாக இருக்கிற சிம்டம்ஸ் தான் இது. இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பேபி இம்ப்ளான்டேஷனை தடுக்கும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடிக்கணும்னு. முடிஞ்சது வர 3 லிட்டர் தண்ணி, குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும். நம்பர் 2 என்னென்னா, ரொம்ப ஹீட்டான தண்ணியில் குளிக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, சுடு தண்ணியில் குளிக்கிறது சில பேருக்கு ஹேபிட்டாக இருக்கும். இப்போ கை பொறுக்கிற சுடு தண்ணியில் குளிக்கிறது பிரச்சனை கிடையாது. சூடான தண்ணியில் குளிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தண்ணியோட ஹீட்டை நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நம்ம பாடியை நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது நம்ம பாடி எப்படி இருக்குன்னா, ரொம்ப வார்மாக இருக்கும். இந்த ஹீட்டு கண்டிப்பாக யூட்ரஸை பாதிக்கும். பேபி இம்ப்ளான்டேஷனை கண்டிப்பாக தடுக்கும். ஏன்னா நார்மல் வாட்டரில் குளிக்கிறதுக்கும் ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். இப்போ ஒரு நாள் உடம்பு சரியில்லை குளிக்கிறது வேறு, பட் இதையே கண்டினியூவாக பண்ணால் பாடி அதோட வேலையை பார்க்கும். அதனால் நம்ம ப்ரெக்னன்சிக்கு தடைப்படுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்
ஸ்டேஜில் வந்து கரு வந்து பதிஞ்சும் பதியாமல் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதிகமாக ஹாட் வாட்டரில் குளிக்கும்போது நம்ம பாடி வந்து ஹீட் ஆகி நமக்கு பீரியட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ உடனே தண்ணி குடிக்கும்போது நம்ம ஹாட் வாட்டரில் குடிக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு டவுட்டு வரும். இப்போ நம்ம கொதிக்க வந்து தண்ணி வந்து குடிக்க போகிறதில்ல. அதை நல்லா ஆற வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம். அப்படி நம்ம குடிக்கும்போது அந்த தண்ணி வந்துட்டு கூலாகி தான் நம்ம பாடிக்குள்ளே போகும். அதனால் பிரச்சனை இல்லை. ஹாட் வாட்டர் வந்துட்டு நார்மல் வாட்டர் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டரில் குளிக்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து இம்ப்ளான்டேஷனை கண்டிப்பாக தடுக்கும். நம்பர் 3 என்னென்னா, அதிகமான அளவு கஃபைன் உள்ள பொருளை எடுத்துக்கக்கூடாது. அதாவது காஃபி வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 கப்பு காஃபி வந்து ரொம்ப சேஃபு. இது வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். 1 கப்பு இல்லாமல் நிறைய காஃபி போட்டு சுகர் போட்டு குடிக்கிறது ரொம்பவே தப்பு. முடிஞ்ச வரை ஓவலேஷனுக்கு அப்புறமா காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு கொஞ்சம் காஃபி தூள் அப்புறம் கொஞ்சம் சுகர் போட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு 1 கப்புன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த காஃபியில் இருக்கிற வந்து கஃபைன் வந்து பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறத ரொம்பவே பாதிக்கும். ஸோ இந்த 3 விஷயந்தான். நிறைய தண்ணி குடிக்கணும், பாடியை ட்ரை ஆக்கக்கூடாது, ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது, காஃபி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இந்த 3 விஷயத்த தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன்.